சாந்தி சமாதானம் ஈரோகத்து நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய தாபீன்கள் தபாகள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பிலும் குறிப்பாக தர்பியத்துல் அவுலாத் மக்தப் மதரசாவினுடைய 19ஆம் ஆண்டு போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய இந்த ஊரிலே முழு உலகிலே இருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் பலகீனமானவர்கள் நோயாளிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் அவனுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பும் ரிலாத் என்ற பொருத்தமும் என்றென்றும் நம் அனைவர்கள் மீது நின்று நிலவச் செய்வானாக. அல்லாஹ் நமது மதரசாவினுடைய போட்டிகள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது ஜும்மா பள்ளிவாசலினுடைய முத்தவல்லி அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு எனது சார்பாகவும் இந்த மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள் மற்றும் மாணவர்களின் சார்பாக அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை குர்ஆனினுடைய ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் ஓதி ஆரம்பம் செய்வார்கள் மதரசாவினுடைய மாணவி மாஹிரா. கீதம் மதரசாவுடைய மாணவிகள் சாலிஹா நௌரின் பத்திஜத்துல் குப்ரா மூவரும் இன்ஷா அல்லாஹ் கீதத்தை வாசித்து நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்வார். உன் பேரை சொன்னாரே அகம் குறி
தர்பியத்துல் அவுலாதில் பயின்ற காலத்தை நினைத்தபடியும் கிடைத்திடுமோ? விழித்தாலும் அழுதாலும் மனவாதவரம் நீ நினைத்தாலே கண் கலங்கும் சுகமான இடம் நீ. உயர்வான கல்வி எங்கும் கிடைத்தாலும் நீ தந்த நபிபாதல் எங்கும் கிடைக்காது. உயர்வான அமுதங்களில் கிடைக்காத இன்பம் நீ ஊட்டும் உணர்வுகளில் கிடைக்கும் அது என்றும். விழித்தாலும் அழந்தாலும் மறவாத வரம் நீ நினைத்தாலே கண் கலங்கும் சுகமான இடம் நீ. பிணி நீங்கும் தோழமையை உமை கொண்டே அடைந்தே தனிநபராய் தாண்டிருந்தே உன் பெயரால் உயர்வே. விழித்தாலும் அழந்தாலும் மறவாத வரம் நீ நினைத்தாலே கண் கலங்கும் சுகமான இடம் நீ. உனக்குள் நுழையும் முன் எனக்கு தெரியாது என்னை மாற்றும் தர்பியத்துல் அவுலாதில் கரமடைக்கும் என்று உன்னை விட்டு விடைபெற்று நான் வருந்தி நின்றேன். என்னை அழைத்த தர்பியத்துல் அவுலாதில் கரம் இருப்பதை உணர்ந்து தர்பியத்துல் அவுலாதின் நோக்கத்தை ஏற்றுக்கொள் இறைவா. தர்பியத்துல் அவுலாதின் நோக்கத்தை ஏற்றுக்கொள் இறைவா. தர்பியத்துல் அவுலாதின் நோக்கத்தை ஏற்றுக்கொள் இறைவா. தர்பியத்துல் அவுலாதின் வீண் பணியில் நிலைத்திடவும் இறைவா. விழித்தாலும் பயந்தாலும் மறவாத வரம் நீ நினைத்தாலே கண் கலங்கும் சுகமான இடம் நீ. மனமே அது உடையும் வழியே இருந்தாலும் உன் பெயரை சொன்னாலே அவன் புரிந்து போகும். வரமாய் கிடைத்தாய் தர்பியத்துல் அவுலாது. விழித்தாலும் அழந்தாலும் மறவாத வரம் நீ நினைத்தாலே கண் கலங்கும் சுகமான இடம் நீ. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக தலைமை உரை மருசாமியுடைய தலைவரை முன்பதாக வரவேற்புரை மார்சாமியுடைய மாணவர் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நறுமணம் கமழும் தர்பியத்துல் அவுலாத் மக்தப் மஹசாவுடைய 19ஆம் ஆண்டு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா வருகை தந்திருக்கும் மாசாவின் தலைவர் அவர்களே, மௌலவி ரஹ்மத்துல்லாஹி ஹஜ்ரத் அவர்களே, ஜமாத் அவர்களே, தாய்மார்களே, யாசின் ஹஜ்ரத் அவர்களே, ஷேக் அப்துல் கலாம் ஹஜ்ரத் அவர்களே மற்றும் ஜமாத்தார்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் வருபவர்கள் என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாசாவிற்கு வந்து வாருங்கள், உற்சாகத்தை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரை முத்தோலி அவர்கள் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக என் சலாம் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பித்து தர வருகை தந்துள்ள உலமாக்கள் அனைவருக்கும் எங்கள் ஜமாத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு சலாம். மேலும் இந்த மதரசா ஆரம்பித்து 19 ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது. ஆனால் 19 ஆண்டுகள் என்பது சாதாரண சொல்ல போனா சொல்றாங்கல்ல, அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு உழைப்பு, ரெண்டாவது ஜமாத்துடைய ஒத்துழைப்பு, தாய்மார்களுடைய ஒத்துழைப்பு, பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு, இது இருந்தால் தான்
இந்த மதரசாவை இவ்வளோ நேரடியாக நடத்த முடியும். மேலும் இதற்கு அதிகப்படியாக உழைப்பு தரும் உஸ்தாதி அவர்களுக்கும் இமாம் சாப் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தாங்கள் எப்படி அவர்கள் சொல்லி தருகிறார்களோ அந்த முறைப்படி இஸ்லாத்தை கற்று நல்ல முறையில் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறிய விளக்கங்களோடு இன்ஷால்லா நமது மதரசாவினுடைய போட்டிகள் நேரடியாக செல்லலாம். பல துறையில் தடங்களை பதித்து நமது மாவட்டத்தினுடைய தலைநகர் அரியலூரில் நகரிலே பெரிய நகர் என்பதாக போட்டப்படக்கூடிய அந்த நகரிலே நேரத்திற்கு பெயர் போன ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பள்ளிவாசலில் தங்களுடைய ஹிதுமத்துகளை செய்து பல ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடிய மௌலவி முஹம்மது யாசின் ஜைனி ஹஜ்ரத் அவர்கள் நமது மதரசாவினுடைய சிறார்களுக்கும் மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களாகிய நமக்கும் சில நசீகத்துகளை இன்ஷா அல்லாஹ் செய்து நடைபெறக்கூடிய நடுவராக போட்டிகளுக்கு இருந்து சிறப்பித்து தருவார் என்பதாக கேட்டுக்கொண்டு சில நிமிடங்கள் உங்களுக்கு முன்பதாக இன்ஷா அல்லாஹ் சில விளக்கங்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை போட்டியை இன்ஷா அல்லாஹ் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயனான அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகுவர். எம்பெருமானார் ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கின்ற நம் அத்தனை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலையை செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களுடைய உம்மத்தாக இருந்து கொண்டு அவர்களை பின்பற்றுகிற விகிதம் அதே வேலையை இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக, குறிப்பாக அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி செய்து அதன் அடிப்படையிலே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நாம் எல்லாம் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டதையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏற்கனவே அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஆரம்பிக்கும் போது வலைக்கும் அஸ்ஸலாம் வந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா இஸ்லாத்தினுடைய ஷரியத்து சட்டப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பார்த்து சொல்வது சுன்னத். சலாம் சொல்றது என்னமா? சலாம் சொல்றது என்னமா? சுன்னத்.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், அதை நாம் செய்கிறோம். இந்த அருமை நாயகத்துடைய சுன்னத் என்ற அடிப்படையிலே நாம் சலாம் சொல்கிறோம். அப்ப சலாம் சொல்லக்கூடியவர் அந்த சுன்னத்தை பின்பற்றி சலாம் சொல்கிறார். அதற்கு பதில் சொல்வது வாஜிப் என்று சரியத்திலே சொல்கிறார்கள். காரணம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? சமாதானம் உங்களின் மீது உண்டாவதாக என்று ஒருவரை நாம் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். போற போக்குல பேசாம போயிட்டு இருந்த ஒரு நண்பர்கிட்ட வந்து நீங்க என்ன வாழ்த்துங்கன்னு யாரும் நம்மகிட்ட சொல்லல. சொன்னா அவரை பார்த்து நீங்கள் உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நாம் சொல்கிறோமா இல்லையா? வலுக்கட்டாயமாக அவர்களை நாம் வாழ்த்துகிறோமா இல்லையா? அதன் காரணத்தினால் அவருக்கு வலைக்கும் ஸலாம், உங்களின் மீதும் சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று அவரை போற்றுவது கடமை என்பதாக சரியத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அல்-குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், வமா ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரம் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிரதி உபகாரம் செய்வதுதான் அதற்கான கூலி என்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனிலே. அப்ப உபகாரம் என்பது பொருளாதார ரீதியாக செய்வதுதான் உபகாரம் என்பது அல்ல. ஒருவருக்கு உடல் ரீதியாக நாம் ஏதாவது உதவி செய்வது என்பதுதான் உபகாரம் என்பது அல்ல. நாம் நாவின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக ஒருவருடைய மனதை சாந்திப்படுத்தும் வண்ணமாக சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக என்று நாவால் வாழ்த்துவதும் இஹ்சான் தான், உபகாரம் தான். அதை அல்-குர்ஆனில் அல்லாஹ் சொன்னார், உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் தான் என்றால் அல்-குர்ஆனில் அல்லாஹ் சொல்றாரு. இப்ப சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சலாம் சொல்றது என்னங்க? பதில் சலாம் சொல்றது வாஜிபு, கட்டாய கடமை. இன்னைக்கு நம்ம வந்து ஈது தொழுகை சொல்றோமா இல்லையா? ஈது பெருநாள் தொழுகை, ஈது பெருநாள் தொழுகை அல்லாஹ்விற்காக வேண்டி கிப்லாவை நோக்கி அதிகப்படியான 6 தக்பீர்களை கொண்டு வாஜிப் என்ற கையில் நம்ம நியத்து செய்யறோமா இல்லையா? அந்த வாஜிப்க்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அந்த அந்தஸ்து தான் இந்த அலைக்கும் ஸலாம் என்று சொல்வதனுடைய அந்தஸ்து என்கிறார்கள். என்ன செய்யணும்? அலைக்கும் ஸலாம்ங்கறத சத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மீண்டும் பதிலை எதிர்பார்த்த வண்ணம் உங்களிடத்திலே சலாத்தினை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எப்பவுமே இருக்கணும். இதே மாதிரி எல்லாருமே கருத்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சலாத்துக்கு வழங்க சொல்லிட்டே இருந்தோம்னா நிகழ்ச்சி சொல்லுவேன். அதனால எப்பவுமே இந்த ஞாபகத்தில் வைக்கணும், சலாம் சொல்லணும். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு சலாம் சொல்றது சுன்னத், பதில் சலாம் சொல்றது வாஜிப். இந்த சட்டத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நமது தர்பியத்துல் அவுலாத் மதரசாவிலே பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள், மாணவிகள் என்று இரு தரப்பினர்களும் இருக்கிறார்கள். இதிலே மாணவர்களை குறித்து நான் எந்த செய்தியும் பேசப் போவதில்லை. காரணம், அது இந்த காலகட்ட சூழ்நிலைக்கு அது தேவை என்று இருந்தாலும் அத்தியாவசியம் என்று வருகிற பொழுது மாணவிகளை குறித்து ஒரு சில செய்திகளை நான் பேச ஆசைப்படுகிறேன். மாணவிகள் குறித்து ஒரு சில செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு கனவோடு வந்தார்கள், அவர்களுடைய கனவு நினைவாகவும் அவர் வஃபாத்தாகி விடுவார். உதாரணத்திற்கு நான் ஒருவரை சொல்வேன். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கனவு தன்னுடைய சகோதரர்களாகிய 11 நபர்களும் அவர்களையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் கனவாக இருந்தது. இறுதியிலே அந்த கனவு நினைவாகவும் அவர் வஃபாத்தாகி விடுவார். இதுபோன்று ஒவ்வொரு நபியும் கனவோடு வருவார்கள், அவர்களின் கனவு நினைவாகவும் வஃபாத்தாகுவார், கனவு நினைவாகவும் அவர் வஃபாத்தாகுவார். இப்படித்தான் நபிமார்களினுடைய வரலாறு இருக்கிறது. ஆக நமது நாயகம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முத்து முஹம்மது ரசூல் அவர்கள் எந்த கனவோடு வந்தார்கள்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களின் கனவு என்ன என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள் சஹாபாக்களிடத்திலே, என்னுடைய உம்மத்திலே பெண்களுக்கான உரிமையை வாங்கி கொடுப்பதுதான் எனது கனவு என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அதை விளக்காததின் காரணத்தினால் பெண்களிடத்திலே சரீரத்து இல்லை, தீன் இல்லை. ஹிஜாப் என்றால் அது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஹிஜாப். ஹிஜாப் என்று சொன்னாலே என்ன? அந்நிய ஆண்களின் பார்வையை விட்டும் தடுக்கிற திரை என்றுதான் அந்த ஹிஜாபிற்கு அர்த்தம். அந்த ஹிஜாப் என்பது கூட இஸ்லாமிலே வலுக்கட்டாயமாக இருக்கிறது என்று நினைக்கிற இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திலே
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் பெண்களின் நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சஹாபி ஒருவர், ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சஹாபி ஒருவர், வயதான சஹாபி, அழுது கொண்டே வருகிறார் பெருமானாரிடத்திலே. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று அழுது கொண்டே வருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அளவிற்கு என்ன தவறை செய்து விட்டாய் தோழரே என்று கேட்கிற பொழுது அந்த சஹாபி மீண்டும், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, பெரும்பாவத்தை நான் செய்து விட்டேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அந்த பெரியவர் சொல்கிறார், அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களினுடைய தங்களினுடைய வருகைக்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலிய்யா என்று சொல்லக்கூடிய மடமைத்தனமான போக்கு கொண்ட ஒரு காலம் இருந்தது. தங்களினுடைய வருகைக்கு பிறகுதான் அந்த அறியாமையில இருந்து நாங்கள் வெளிவந்தோம். அந்த அறியாமை காலத்திலே நான் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? ஊர் உலகம் எல்லாம் பேசிக் கொள்கிறது, யாருக்காவது பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களை உயிரோடு குடியோடு பிணைந்து விட வேண்டும். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் மனித இனத்தை இழிவுபடுத்த வந்தவர்கள் என்று பேசக்கூடிய ஒரு காலம் அது. அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. அந்த சஹாபி சொல்கிறார், எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது நாயகமே. அந்த பெண் பிள்ளையை எடுத்துக்கொண்டு, ஏனென்றால் பகல் நேரத்திலே அந்த குழந்தையை எடுத்து நான் வெளிவந்தால் ஊரெல்லாம் என்னை ஏசுவார்கள், பேசுவார்கள். அதனால் எல்லாம் தூங்குகின்ற நேரத்திலே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே நான் வருவேன். என் பிள்ளையின் முகத்தை பார்ப்பேன், விண்ணில் மின்னுகிற நட்சத்திரங்களை பார்ப்பேன். விண்ணில் மின்னுகிற நட்சத்திரமாக அல்லது என் பிள்ளையின் முகமழகா, விண்ணில் மின்னுகிற நிலவழகா அல்லது என் பிள்ளையின் முகமழகா? நாயகமே, விண்ணில் மின்னுகிற நட்சத்திரமும் அந்த சூரியனும் அந்த சந்திரனும் என் பிள்ளையினுடைய முகத்தின் அழகுக்கு முன்னால் அது தோற்று போகும். நாயகமே, அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஒரு குழந்தையை ரப்பு எனக்கு கொடுத்தார். ஆனால் ஊரெல்லாம் என்னை ஏசுகிறது, இவன் பெண் பிள்ளையை பெற்றவன், இவன் பெண் குழந்தையை பெற்றவன் என்று என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டது. அப்பொழுது நான் என்ன செய்தேன்? வேறு வழி இல்லாமல் என் குழந்தையை அழைத்துக் கொண்டு தூரமாக ஊர் எல்லையை தாண்டி ஒரு காட்டிற்கு நான் சென்றேன். ஒரு குழியை நான் தோண்டினேன். என்னோடு சேர்ந்து என்னுடைய பெண் பிள்ளையும் என்னுடைய குழந்தையும் குழியை தோண்டுகிறது. அதிலே நான் என் குழந்தையை படுக்க வைத்து சில மணல்களை அந்த குழந்தையின் மீது போடுகிற பொழுது பாப்பா விளையாடத்தான் செய்கிறான் என்று நினைத்துக் கொண்டு அது சிரித்துக் கொண்டே இருக்க, வேக வேகமாக என் நெஞ்சை கல்லெஞ்சாக மாற்றிக்கொண்டு மண்ணை எடுத்து போட்டு அந்த குழந்தையை நான் மூடிவிட்டேன். அப்படி மண்ணை எடுத்து போடுகிற பொழுது, பாப்பா மூச்சு திணறுகிறது, பாப்பா மூச்சு திணறுகிறது பாப்பா என்று என்னுடைய குழந்தை கத்திய கதறல் இன்னும் என் காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நாயகமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சரித்திரத்தை கேட்கிற பொழுது அவர்களுடைய கண்களிலும் தண்ணீர் தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. உடனே அனஸை அழைத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, அனஸே, இனி இந்த ஏரியாவில் எவனாவது பெண் பிள்ளை வேண்டாம் என்று சொன்னார், அந்த குழந்தையை எடுத்து நீ வளர்த்து வர வேண்டும் என்று அருமை நாயகம் உத்தரவு போட்டார்கள். அதன் அடிப்படையிலே அன்றைக்கே ஒரு பெரிய கூடாரத்தை எழுப்பினார்கள். அன்ஜஸா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கூடாரத்திலே 90 பெண் பிள்ளைகளை வளர்த்து வந்தார்கள். இந்த உலகத்திலேயே அதுதான் முதல் நிஸ்வான் மதரசா. இந்த உலகத்திலே இன்றைக்கு நான் நிஸ்வான் மதரசா என்று நாம் சொல்கிறோமா இல்லையா? இதனுடைய வேறு எங்கே இருக்கிறது? இதை ஆரம்பித்தது யார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆக இந்த உலகத்திலே கியாமத் வரை வரக்கூடிய அந்த பெண்கள் மதரசா, நிஸ்வான் மதரசாவினுடைய நன்மைகளில் சதகத்துல் ஜாரியாவாக ஒவ்வொரு நன்மைகளும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அதில் பங்கு உண்டு என்பதை நான் சொல்ல வருகிறேன். அதைத்தான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு கனவோடு வருவார்கள். என்னுடைய கனவு என்ன? என்னுடைய கனவு என்ன? பெண்களுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதுதான் எனது கனவு என்றார்கள். இதை மனதிலே பதிய வைத்த வண்ணம் ஒவ்வொரு
பெண் குழந்தைகளும் ஹிஜாப் என்பது எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது? வீட்டிலே பெற்றோர்கள் சொல்கிறாங்க, அதனால நம்ம போடுறோம். மற்றவங்க எல்லாம் ஏசிடுவாங்க, பேசிடுவாங்க, அதனால நான் ஹிஜாப் போடுறேன், அதனாலதான் என்னுடைய முகத்தை மறைச்சிருக்கிறேன், அதனாலதான் என்னுடைய உடலை நான் மறைத்திருக்கிறேன் என்கிற எண்ணத்திலே நீங்கள் போட்டால் அல்லாஹ்வையோ அல்லாஹ்வினுடைய ரசூலையோ அல்லது அல்லாஹ்வினுடைய திருப்தியையோ நம்மால் அடைந்து கொள்ளவே முடியாது. ஆக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கனவோடு இந்த சமுதாயத்திற்கு வந்து பெண்களுடைய விஷயத்திலே எந்த வெற்றியை வாங்கி தந்தார்களோ, எந்த சரீரத்தை கொடுத்தார்களோ, அந்த சரீரத்தின்படி வாழக்கூடிய வாய்ப்பை வளரமான் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நேரடியாக இன்ஷா அல்லாஹ் போட்டிகளுக்கு சென்றிடலாம். அதில் பஹருல் உது, பஹருல் பயான் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லறிவு போன்று பேச்சுக்கள் போயிட்டே இருக்கும், நமக்கு சிலிர்த்து கொண்டே இருக்கும். ஆனால் நேரம் ரொம்பவும் கம்மியான நேரமாக இருப்பதினால் அதில் அவர்களிடம் அரசாங்கத்துடைய பிள்ளைகளின் சார்பாக மாணவர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தன்னுடைய பேச்சுக்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி அதை எங்களுடைய வாழ்வுக்கு உண்டான வழிகாட்டியாக எடுத்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நேரடியாக போட்டிகள் ஆர்வமாக இருக்கின்றது. இதில் S1 குரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு, ஒரு வகுப்பு இந்த ஆண்டு முதல் இத்தனை ஆண்டு காலமாக ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த 5 குரூப்புகள் மட்டுமே இருந்தது. அந்த 5 குரூப்புகள் வரை சென்ற ஆண்டு யார் யாரெல்லாம் 2021 இருந்து 24 வரை முதல் 2, 3 என்பதாக பரிசை பெற்றவர்களை அந்த 2 குரூப்புகளில் இருந்து தனியாக பிரித்து அந்த பரிசு பெற்றவர்கள் மட்டும் அதிலே மூத்தவர்கள் அதிகமாக ஓதியவர்கள் என்பதாக ஒரு குரூப்பும், S2 என்பதாக 2வது குரூப்பும், அதற்கு பிறகு வழமையாக 10, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் என்பதாக ஒரு 150 மாணவ செல்வங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த S1 குரூப்பிலே மொத்தம் 22 பேர். அதில் யார் யார் என்று சொன்னால் பேர் படிக்கப்படுகின்றது. அடுத்த மாணவிகள் தயாராகிக் கொள்ளுங்கள். முதலாவது சாலிஹா, 2வது அல்ஃபியா, 3வது அர்ஷியா, 4வது ஆஷிஃபா, 5வது நௌரீன், நூர் சித்திகா, முபஷிரா, சுஹைனா, மகரிபா, அப்சா, பர்வீன், நிஷா, மஷிஹா, ஆயிஷா, ஷமினா, சஃபா, பாஷாஜான், ஹாரிஷா, ஆத்திஃபு, ஆஷிகா, தர்பியா, உம்முல். இவர்களுடைய வரிசையிலே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் தயாராகிக் கொள்ளுங்கள். திடீரென்று நம்பராக்குதல் மாறும். அடுத்தடுத்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அழைக்கப்படும் பொழுது நம்பராக்குதல் நடுவரிடத்தில் சொல்லப்படும். எனவே யாரை எப்பொழுது கேட்டாலும் பதில் சொல்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்களுக்கு நேற்று சூறாக்களினுடைய துவாக்கள் மற்றும் பிறைகளினுடைய பாடங்கள் என்று கேட்கப்பட்டது. எழுத்து பயிற்சியாக முடிவு பெற்றது. அதனுடைய மதிப்பெண்கள் இன்ஷா அல்லாஹ் நேற்று போடப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது உங்களிடத்தில் கேட்கக்கூடிய சூறாக்கள் இந்த ஆண்டு நீங்கள் 10 சூறாக்கள் மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள். காலத்தினுடைய சூழல் உங்களிடத்தில் 2 சூறாக்கள் மட்டுமே இன்ஷா அல்லாஹ் கேட்கப்படும். 1வது இதசமம் ஷக்கர், சரிங்களா? 2வது வசமாயி தாத்தில் புரூஜ். இந்த 2 சூறாக்கள் மட்டுமே இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலே ஹஜ்ரத் அவர்கள் எந்த சூறாவை கேட்கின்றார்கள் நடுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அழகாக தஜ்வீதிலே திருத்தமாக நிறுத்தம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஓதிக்கொள்ள வேண்டும். தர்பியத்துல் அவுலாத் மற்றும் மதரசாவினுடைய ஒரு பழக்கம் என்று சொன்னால் ஷாபியாக்களினுடைய தொழுகையிலே பிஸ்மில்லாஹை விட்டால், அதாவது ஓதாமல் அல்ஹம்து சூரா ஓதுவது கூடாது. பிஸ்மில்லா கண்டிப்பாக ஒரு ஆயத்தாக தொழுகையை ஓத வேண்டும். அது போன்று தர்பியத்துல் அவுலாத்ல ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால் வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்,
எந்த சூறாவை கேட்கின்றார்களோ அந்த சூறாவிற்கு முன்பதாக அவுது பில்லாஹ், பிஸ்மில்லாஹ் இந்த மூன்றையும் சொல்லி தயார் நிலையில் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நடுவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் திருத்தமாக ஓதக்கூடிய மாணவர்களுக்கு 10 இன்ஷா அல்லாஹ் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் போடுவார்கள். மதிப்பெண்கள் போடுவதிலே விசாலமானவர்கள் நடுவர்கள் என்ற அடிப்படையில் தங்களுடைய மதிப்பெண்ணை இன்ஷா அல்லாஹ் பதிய வைப்பதற்காக சாலிஹா அவர்கள் இன்ஷா அல்லாஹ் போட்டியை ஆரம்பம் செய்வார்கள். 2025 ஆண்டு விழா சிறப்பாக அமைவதற்கு அனைவரும் துஆ செய்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين في تكذيب والله أعلم بما بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتهلت وأذنت لربها وحقت يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه لن يقول بلى إن ربه كان به بصيرا فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அருமையான முறையில் 2 சூறாக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சின்ன வேண்டுகோள், வரும்போது மேடைக்கு வரும்போது என்ன செய்யுங்கன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரக் வஸல்லிம் அப்படிங்கிற ஸலவாத் ஓதிட்டே வாங்க. என்ன நீங்க ஓதணும்னு நினைச்சு வரீங்களோ, என்ன இங்க கேட்கப்படுதோ அது முழுமையான முறையில் அந்த ஸலவாத்தின் காரணத்தினால என்ன சொல்லுவோம், அல்லாஹ் தஆலா நாவலில் வெளிப்படுத்திடுவோம். போகும்போதும் சதத்தல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று சலாம் சொல்லிட்டு போக சலாம் சொல்லாதீங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Idza as-samaa'u inshaqqat wa adinat li rabbiha wa huqqat wa idza al-ardu muddat wa
وأذنت لربها وحقت يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا فأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو سبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه لنا أن لن يحور ولكن ربه كان به بصيرا فلا أقسم بالشفق والليل وما وسط والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق فما لهم لا يؤمنون بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها وقود فهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم السلام عليكم ورحمة الله وبركاته. Ashifa. السلام عليكم. Suratul Buruj, As-Samaa'i Dhatil Buruj. بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد مشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها شهود ما يفعلون وما نكروا Suratul Insyiqaq, Idza Sama'u Insyiqaq. بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت وإذا الأرض انفطرت إذا الأرض مدت وعرضت وإذا الجبال النار ذات அடுத்து நௌரி இன்ஷால்லா வந்துருங்க. நௌரி ஓதுபோக தெளிவா சொல்லுங்க, சவுண்டா ஓதுங்க. மார்க்குகள் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Idza Sama'u Insyiqaq. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت
والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين قتلوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك فوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدي ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. السلام عليكم. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Was-samaa'i dzatil buruj wal yawmil maw'ud wa syahidin wa mashhud qutila ashabul ukhdud an-nar dzatil waqud idh hum 'alaiha qu'ud wa hum 'ala ma yaf'aluna bil mu'minina shuhud wa ma lakum minhum illa yu'minu billahi al-'azizil hamid alladhi lahu mulku as-samawati wal ardi wa
ربك لشديد إنه هو يبدئ ويعيد إذا السماء انشقت أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور